இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் ஒன்றை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. வெயிட் பண்ணுங்க, டாக்டரை பார்க்க போலாம். உள்ள ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே மேம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கோம் மேம். அப்புறம் கால் வலியெல்லாம் பரவாயில்லையா? நல்லா நடக்க முடியுதா? மேம் நல்லா நடக்க முடியுது மேம். இப்போ கொஞ்சம் என்ன ரொம்ப நேரம் நடக்க முடியல மேம். ஒன்னும் இல்ல, கால் அப்படிதான் வலிக்கும். கொஞ்சம் வலியா இருக்கும், பட் நீங்க நடந்துகிட்டே இருக்கணும். வலிக்குதுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்காதீங்க, அப்புறம் திரும்பி நடக்க கூட முடியாம போயிடும். ஐயோ மேம், நீங்க வேற. என் புருஷன் நடக்க வச்சுட்டே தான் மேம் இருக்காரு. ஓஹோ, வலியெல்லாம் பரவாயில்லையா? அப்பப்போ வலி ஏது வருதா? மேம், அப்பப்போன்னு சொல்ல முடியும், எப்பயாவது ஒரு டைம், அவ்வளவுதான் மேம். இன்னைக்குள்ள ஒரு டைம் வரும், இல்லாட்டினா வராம கூட இருக்கும் மேம். வலி வரும்போது மருந்து போட்டு விடுவாரு, அப்புறம் காலம் தூட்டர்னா கொஞ்ச நேரத்திலேயே சரியா போயிடும் மேம். ஆமா, நீங்க மார்னிங்ல இருந்து நடக்க சொல்லிருக்கோம்ல, நடப்பீங்களா? அதனால கொஞ்சம் கொஞ்சம் வலி எடுக்கும், மத்தபடி ஒண்ணும் இருக்காது. ஓகேவா? ஓகே மேம். 5 செகண்ட்ஸ் டாக்டர் பேஷண்ட பாத்துட்டு இருக்காங்க, பார்த்து முடிச்சோனே உங்களை அனுப்பிச்சுடுறேன். பரவாயில்ல மேம். வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல. இல்ல மேம், நாங்க வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு மேம். ஓ, லேட்டா வந்துட்டீங்களா? கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதுவும் அங்க இருந்து வரணுமா, இன்னும் லேட் ஆயிடுச்சு. சரி விடுங்க, இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா டாக்டர் வருவாங்க. சரி மேம், டாக்டர் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் நீங்க வெளியிலே வெயிட் பண்ணுங்க, 5 செகண்ட்ஸ்ல வந்துருவாங்க. ஓகே மேம். ஏன் அவர் உள்ளார வரக்கூடாதா? ஏன் மேம், உங்க புருஷன் இருந்தா தான் வருவீங்களா மேம்? இல்லனா வர மாட்டீங்க போல மேம். இல்ல, கேட்டேன் அவ்வளவுதான். டாக்டர் பேஷண்ட்ட மட்டும் தான் உள்ளார வர வைப்பாங்க, அவங்க கூட வரவங்க வெயிட் பண்ணணுங்க. நீங்க ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள செக் பண்ணிட்டு அவங்க வெளில வந்துருவாங்க. ஓகே மேம், பரவாயில்ல. என்ன மேம்? இல்ல, டக்குன்னு வெளியில இருக்க சொல்லிட்டீங்களா, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க கால் ப்ராப்ளம் ஓகே தான், அப்புறம் என்ன பயப்படுறீங்க? இல்ல, செக் பண்றதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமா, காலையில இருந்து பயந்துட்டு தான் இருந்தேன். எப்படியோ அவளை சமாதானப்படுத்திட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிட்டேன். என்ன மேம், ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க ஓகே தான். எல்லாம் நடக்கிறீங்க, கால் வலி அப்பப்போ வரதில்லைங்கிறீங்க, அப்புறம் என்ன மேம், நீங்க ஓகே தான். பயப்படலாம் செய்யாதீங்க மேம், நான் பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இததான் நானும் காலையில இருந்து சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இவ கேட்கவே இல்லையே. ஒரு மாதிரி பயந்துட்டே தான் இருந்தா. ஐயோ, டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோ, என்ன ஏதுன்னு பயந்துட்டு தான் இருக்கா. அது என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் தான் மேம் எனக்குமே. ஏதாவது டாக்டர் சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம், அவ்வளவுதான். என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் வந்ததே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. இதுல நான் என்ன பண்ண முடியும் மேம்? இப்பயாவது பரவாயில்ல, சின்ன வயசுல ரொம்ப பயப்படுவீங்க போல. அது ரொம்பவே பயப்படுவேன், அதான் இப்ப பார்த்தாலே தெரியுது மேம். ஒண்ணுல சும்மா செக் பண்ண வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். அதுக்கே இவ்வளவு பயப்படுறீங்க. ஐயோ போங்க மேம், சின்ன குழந்தை மாதிரி இன்னும் பயந்துட்டே இருக்கீங்க பாருங்க. அது என்ன இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் வரும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல. என்ன மேம், ஊசி போடுவாங்கண்ணா? ஊசியும் போடுவாங்க, அப்புறம் மாத்திரை கொடுப்பாங்க, இதுல எனக்கு பயம்ப்பா. சின்ன குழந்தையாவே மாறிடுவீங்க போல ஹாஸ்பிட்டல் வரும்போது. உங்க ஹஸ்பண்ட் தான் பாவம் போல, உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவாரு போல. அதை நான் என்ன மேம் பண்ண முடியும், எனக்கு பயம் இருக்கும் போது. இதுக்காக அவன் நேத்துல இருந்தே ஒரு ரெண்டா உட்காந்துட்டு இருக்கா மேம். ஹாஸ்பிட்டல் நாளைக்கு போகணும்னு சொன்னதுல இருந்து இப்படிதான் இருக்கா. இவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டு அவ கேட்க மாட்டேங்கிறா. சரி மேம், ஒன்னும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, ஓகேவா? பயப்படாம டாக்டரை பாருங்க, டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்றாங்களோ அதுபடி கேளுங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்பவே பாருங்க, நல்லா நிக்கிறீங்க, நல்லா நடக்கிறீங்க மேம். அதனால டேப்லெட் ஊசி எல்லாம் போட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அது இல்லாம கால் என்ன இருக்கும் அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்க கால் நல்லபடியா இருக்கு, அதனால இப்படி நடக்கிறீங்க மேம். அதுலயும் உங்க ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிறாருன்னு தெரியுது மேம். நீங்க சொன்னீங்களா காலெல்லாம் அமுத்தி விடுவாருன்னு, இதுல இருந்தே தெரியுது. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேம். அதான் உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இருக்காரு. இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ்ல டாக்டர் கூப்பிடுவாங்க, உள்ளார போங்க. பயந்துட்டே போகாதீங்க மேம், டாக்டர் என்ன ஏதுன்னு பயந்துருவாங்க. எங்க டாக்டரை பார்க்கணும்னாலே பயம், அது சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே. டாக்டர் மேல அவ்வளவு பயமா? வீட்டுல இருக்கவங்க கிட்ட கூட இவ்வளவு பயந்துருக்க மாட்டேன், ஆனா டாக்டர்னா ஒரு மாதிரி பயங்க. நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க உங்க அம்மா உங்களை, அது கொஞ்சம் பயம், அவ்வளவுதான். வேற மாதிரி தலைவலி ஏதாவது வந்துட்டு இருக்கா? இல்ல, தலைவலி எல்லாம் எதுவும் இல்ல மேம். கால் வலி மட்டும் எப்பயாவது ஒரு தடவை வருது, அவ்வளவுதானே. இதபடி கையில தலை எதுலயாவது வலிக்குதுன்னா டாக்டர் கிட்ட சொல்லுங்க. இல்ல சொல்லக்கூடாது நீங்களே மறைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஐயோ, அதெல்லாம் எந்த வலியும் இல்ல மேம். காலே இப்பெல்லாம் வலிக்கிறது இல்ல மேம், எப்பயாவது ஒரு தடவை தான். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு, ஆனா இப்பெல்லாம் ஓகே தான் மேம். இப்பெல்லாம் பெருசா கால் வலி கூட வரது இல்ல மேம். இல்ல ஏன் கேக்குறேன்னா, அப்புறம் நாங்க கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல.
டாக்டர் என்னதான் திட்டுவாங்க, நர்ஸ் நீ எதுக்கு இருக்க, நீ வெளில போய் அவங்க கிட்ட கேட்டிருக்கணும்ல அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதான் கேட்குற தலைவலி ஏதாவது இருக்கான்னு. ஐயோ அதெல்லாம் இல்லை மேம், இருந்தா கண்டிப்பா சொல்லிடுவேன். ஆமா மேம், இப்ப வரைக்கும் அவ தலைவலின்லாம் எதுவும் சொன்னது இப்ப கூட ஓகே தான், நல்லாவே நடக்கிறா, ரொம்ப தூரம் நடக்கிறா. ஃபர்ஸ்ட் மாதிரி கொஞ்சம் நடந்து வலிக்குதுன்னு அவ சொல்றது இல்ல மேம், இப்ப நல்லாவே நடக்கிறா, நல்லாவே இது பண்றா மேம். அப்போ ஓகே, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எதுக்கும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கோங்க. ஏதாவது டேப்லெட் ஆயில்மெண்ட் ஏதாவது கொடுப்பாங்க, அதை கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கால் வலியெல்லாம் போயிருங்க, எப்போதும் போல இருக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே மேம். தலைவலி ஏதாவது வந்தா கண்டிப்பா நான் வரேன் மேம் ஹாஸ்பிட்டலுக்கு. யாரு நீங்களா? ஐயோ கண்டிப்பா வரேன். ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதுன்னு சொல்லாம மறைச்சிட போறீங்க நீங்க. அதெல்லாம் நான் சோகமா இருந்தாலே இவர் கண்டுபிடிச்சிருவாரு. இதுல எங்க இருந்து மேம் மறைக்கிறது? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட மறைக்க முடியாது போலே. அதெல்லாம் மறைக்க முடியாது, கொஞ்சம் லைட்டா வலிக்குதுன்னு சொன்னாலே உடனே ஹாஸ்பிட்டல் போலான்னு வாரு. நான் சோகமா இருந்தா அவர் கண்டுபிடிக்க மாட்டாரா மேம்? நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தாங்க. சரி வாங்க, டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இன்னும் எப்படி எல்லாம் பயப்பட போறாளோ தெரியல. அவ வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். ஐயோ மேம் பார்த்து மேம், மேம் பார்த்து வரலாம்ல மேம். ஐயோ சாரி சார், கால் தடுக்கி விட்டுருச்சு சார். பார்த்து போங்க மேம். ஓகே சார். சரிங்க, நர்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட இந்த ஃபைலை மட்டும் கொடுத்துட்றீங்களா? ஓகே மேம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க மேம். இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் வைஃப் கொஞ்சம் செக்அப் போயிருக்காங்க, அதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் அங்க போய் உட்காரல சார்? இல்ல, அவ வந்துட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, அந்த நர்ஸ் வந்தாங்கன்னா இந்த ஃபைலை மட்டும் கொடுத்துருங்க சார். ஓகே மேம், நீங்க போங்க, நான் கொடுத்துட்றேன் மேம். ஓகே தேங்க்யூ சார். பரவாயில்ல மேம். ஐயோ இந்த பேப்பர் பறந்துட்டு போகுது, அந்த ஃபைல்குள்ள வைக்கலாமா? சரி ஃபைல்குள்ள தானே வைக்கலாம். இது என்ன ஃபைல்? ஷாலுவோட அப்பாவோடது, ஷாலுவோட டிஎன்ஏ டெஸ்ட் இவங்க எதுக்கு எடுத்தாங்க? இங்க வந்தப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கேட்கலையே. இதுல இந்த பொண்ணு யாரு? சம்பந்தமே இல்லாம அவங்க அப்பாவோட டிஎன்ஏ எதுக்கு எடுத்தாங்க? இதுல இடையில இந்த பொண்ணு யாரு? அப்போ இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணுக்கும் ஷாலோட அப்பாவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்து போகுது. இங்க என்ன நடக்குது இந்த ஹாஸ்பிட்டல்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஃபைல், இந்த பொண்ணு யாரா இருக்கும்? அன்னைக்கு மாமா போய் பிளட் கொடுத்தது இந்த பொண்ணுக்காக தானே? அதுக்கு எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க? ஷாலோடது எதுக்கு எடுக்கணும் முதல்ல? ஷாலோடதும் அந்த பொண்ணோடதும் எப்படி செட் ஆகுது? டிஎன்ஏ ஒத்து போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஐயோ என்ன நடக்குது இங்க? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க, எதுக்கு இதெல்லாம் முதல்ல? ஷாலோடது எப்படி என்ன கேட்காம எப்படி அவங்க எடுத்தாங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலன்னு. முதல்ல எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்? எப்படி ஷாலுக்கும் அந்த பொண்ணுக்கும் கரெக்டா எப்படி வரும்? இந்த ஹாஸ்பிட்டல்ல அன்னையில இருந்தே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நான் நடந்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஷாலுவை பத்தி பேசினாங்க. ஷாலு அந்த பொண்ணு இறந்து போன பொண்ணுன்னு ஏதோ பேசினாங்களே. இதை கண்டிப்பா ஏதாவது கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன ஏதுன்னு முதல்ல பார்ப்போம். இன்னைக்கே என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து இங்க என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சுதான் ஆகுறேன். இப்ப கேட்டா கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னைக்கு அவங்க பேசிட்டு இருந்தாங்களோ அந்த நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா கேமராவை செக் பண்ணும். கேமராவை செக் பண்ணா கண்டிப்பா தெரியும் என்ன ஏதுன்னு. நான் பார்க்க ஷாலு வந்த உடனே கிளம்பிடலாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கண்டுபிடிக்கிற ஷாலுவோட அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஷாலு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கா அவ தங்கச்சி இறந்துட்டான். அப்ப இந்த பொண்ணு யாரு? பிறந்த அன்னைக்கே இறந்துட்டான்னு என்கிட்ட நல்லாவே சொல்லியிருக்கா. இந்த பொண்ணு அப்படி யாரு? அதை கண்டுபிடிக்கிறோம். என்ன ஏதுன்னு இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறேன். மச்சான் கேக்குதா மச்சான்? சொல்றேன் மச்சான் கேக்குது. டே உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா. என்னாச்சு மச்சான்? எந்த ப்ராப்ளமும் இல்லையே. பெரிய ப்ராப்ளம் இருக்கு, சீக்கிரமா. யாருக்கு என்னடா ஆச்சு? காலையில உன் வைஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்னு தங்கச்சிமாக்கு ஏதாவது ஆச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்பி வா. நான் அவளை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன், சீக்கிரம் வா. ஏ மச்சான் என்னாச்சு மச்சான்? நீ சொன்னதை மட்டும் செய்யடா, யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீ சீக்கிரம் வா. யாருக்கும் ஒண்ணும் இல்லையா? நீ பாத்துட்டு வீட்டுக்கு கிளம்புடா, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். நீ வந்தாகணும் மச்சான். ஆளை பார்க்க போயிட்டு இருக்கேன்டா. ஆளை பார்க்க தானே போயிட்டு இருக்க, பாத்திரல இன்னும் வா சீக்கிரம். இப்ப கிளம்பி நீ இன்னொரு 10 நிமிஷத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க. டே மச்சான் என்ன மச்சான் பேசுறேன்? ஆளை பார்க்கணும்டா. டெய்லி தன்னடா பாக்குற, அவகிட்ட நான் பேசிக்கிறேன், சீக்கிரவா. டே மச்சான் அது வந்து மச்சான் வர இன்னும் 10 நிமிஷத்துல இங்க நீ வர. என்ன மச்சான் இப்படி கொட்டாடா திடீர்னு எப்படிதான் வருவேன்? உன் ஃப்ரெண்டுக்காக நீ சீக்கிரம் வர. அதெல்லாம் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னா எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இருக்கணும்டா, இல்லன்னா எனக்கு சமக்கோ வந்துரும்டா. வந்து தொலைற, போனை கட் பண்ணு. நிம்மதியா ஆளை கூட பார்க்க போக விடுறது இல்ல. வாடா அப்புறமா போய் பாத்துப்பியா. உன் ஆள் வீட்லயே தான் இருப்பா, எங்கேயும் போயிட மாட்டாவா. வந்து தொலைற, வரலன்னா மட்டும் விட்டுருவா பாரு. போனை கட் பண்றா, வரேன். சரிடா மச்சான் சீக்கிரம் வா. வரேன்டா. அப்படி என்ன தலை போற காரியம்னு தெரியலடா. சீக்கிரம் வாடா கொஞ்சம். வரேன்டா, சீக்கிரம்லாம் வர முடியாது, வரேன் 10 நிமிஷத்துல வந்துடுறேன் இரு. சரிடா வா. இன்னைக்கு இது என்னன்னு கண்டுபிடிக்காம வீட்டுக்கு போறது இல்லடா. ஆளுவா அஜய் கிட்ட வீட்டுக்கு போய் விட சொல்லிட்டோம், கண்டிப்பா அவன் போய் விட்டுருவான். இங்க இருந்து இது என்னன்னு கண்டுபிடிக்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இல்ல என் ஃப்ரெண்டு வரேன்னா, சோ அவனுக்காக தான் வெயிட்டிங். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இங்க இருக்காங்களாம், அவன் பார்க்க வரேன்னு சொன்னான், அதனாலதான். அப்படியா சார்? ஓகே சார். அதான் அப்படியே நானும் பாத்துட்டு போயிடலாம், நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வைஃபை காணோம் சார்? இல்ல ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போயாச்சு. அப்ப ஓகே சார். யார் சார் அது? பேஷண்ட்
இல்ல பேஷண்ட்லாம் யாரும் இங்க கேமரா ரூம்ல உட்காந்துட்டு இருப்பார்ல அவருதான். ஓ அவரா சார்? ஓகே சார். சார் அவரே கொஞ்சம் தாத்தா, அவர் எப்படி உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா இருப்பாரு? உங்க ஃப்ரெண்ட் ஒருவேளை தாத்தாவோ? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, என் ஃப்ரெண்டோட அப்பாவோட ஃப்ரெண்டு. நீங்க நினைக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு தாத்தால இல்ல, அவன் கொஞ்சம் யூத் தான். ஓகே சார், தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஐயோ அதுலலாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்டோட அப்பாவோட ஃப்ரெண்டு. சோ அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு அப்படியே போயிடலான்னு. ஓகே ஓகே சார், நான் வரேன். ஓகே ஓகே. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க சார். நான் கேட்டது யார்ட்டையும் சொல்லிட மாட்டீங்களே? யார்கிட்ட சார் போய் சொல்ல போறேன்? இங்க இருக்க டாக்டருக்கு போய் எதுவும் சொல்லிட மாட்டீங்களா? இல்ல சார், நீங்க சொல்றதை சொல்ல மாட்டேன். என்ன சார், என்ன கேட்கணும் சார்? ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட வைஃப் இருக்காங்கல்ல, ஆமா சார். அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. அவங்களோட டிஎன்ஏ டெஸ்டா? அது தேவையில்லையே சார். அதான் எனக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவங்க அப்பாவோடது எடுத்திருக்காங்க, அப்புறம் ஒரு பொண்ணோட மேட்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. இல்லையே, அப்படியெல்லாம் நடக்காதே சார். இல்ல எனக்குமே தெரியாது, இந்த ரிப்போர்ட்டை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது நடக்குமா? சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். மேபி எனக்கு தெரியல சார், எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க 27 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மேபி என்னன்னு தெரியல சார். இது ஒரு 27 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு எனக்கு பேசிட்டு இருக்கும் போது நான் தெரியாம கேட்டேன். ஆனா எனக்கு முழுசா எதுவும் தெரியாது சார். ஆனா இங்க ஒரு 26 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், 27 இல்ல 26 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு சார். இங்க என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ நடந்திருக்கு. அது ஷாலோட ஃபேமிலிக்கான எனக்கு தெரியாது சார். அன்னைக்கு இதை மட்டும் பேசிட்டு இருந்தாங்க, அதை மட்டும் தான் சார் நான் கேட்டேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும் சார். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இதை எதையும் சொல்லிட மாட்டீங்களா? ஐயோ சார், அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க சார். இன்னொரு நர்ஸ் வந்து இந்த ஃபைலை கொடுக்க சொன்னாங்க, எடுத்துக்கோங்க. ஓகே சார், ஏதாவது ஹெல்ப்னா கேளுங்க. ஓகே மேம். டேய் மச்சான், எதுக்குடா வர சொன்னாங்க? ஏன் ஆளை பார்க்க போயிட்டு இருந்த மச்சான். இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. ஆமாண்டா, எனக்கு அது ரொம்ப முக்கியம்டா. டேய் நீ வேறடா, இருடா, நான் இங்க இருக்க இந்த கேமரா ரூமை பார்க்கணும்டா. பார்க்கணும்னா போய் பார்த்துட்டு வா மச்சான். ஏன் ஆஃபீஸில் ஏதாவது கேமரா ரூம் ஏதாவது கட்டலான்னு ஐடியாவா? அது இல்லை மச்சான், அந்த கேமரா ரூமையும் பார்க்கணும், அங்கே இருக்க வேலை செய்கிறாங்களா அவங்களையும் பார்க்கணும், அப்புறம் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு மச்சான். அதனால நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த ரூமில் இருக்கார்ல அவர்கிட்ட பேசி கீசி ஏதாவது பண்ணி அந்த ஃபுட்டேஜ் மட்டும் என்ன பார்க்க விடலா மச்சான். நான் ஒன்றும் இந்த திருட்டு வேலை இதெல்லாம் பண்றது இல்லை மச்சான். இது திருட்டு வேலைக்கு சொல்லலை, இது ஒரு முக்கியமான விஷயம் மச்சான். ப்ளீஸ் மச்சான். அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? மச்சான் இருக்கு மச்சான், தயவு செஞ்சு ப்ளீஸ்டா, எப்படியாவது அந்த கேமரா ரூமை மட்டும் எனக்கு காட்டிட சொல்லிடலாம். இந்த ஒரு ஃபுட்டேஜை மட்டும் நான் பாத்துக்கிறேன். என்ன ஃபுட்டேஜ், என்ன ப்ராப்ளம்னு முதல்ல சொல்லு, அதெல்லாம் நான் வந்து சொல்றேன்டா. என்னமோ பண்ணு போடா. சரி வா, ஏதாவது பேசி இது பண்ற, பட் வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுடா. அப்படி மட்டும் சொல்லிடாதுடா ப்ளீஸ்டா. அந்த ஃபுட்டேஜ் நான் கண்டிப்பா பார்க்கணும். சரி மச்சான், ஏதாவது பண்ணலாம் வா. என்னடா மச்சான், என்னாச்சு மச்சான்? ஒரு மணி நேரமா ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருந்திருக்கடா நீ. அவரை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா உனக்கு? டே மச்சான், என்னாச்சுடா? இது ஹாஸ்பிட்டலே இல்லடா மச்சான், என்ன ஸ்கூலாடா? டே மச்சான், இங்க என்னென்னமோ நடந்திருக்குடா. அதுவும் என் பொன்னாட்டி ஃபேமிலிக்கு என்னென்னமோ நடந்திருக்குடா. அப்படி என்னடா நடந்திருக்கு மச்சான்? அது வந்து மச்சான், ஷாலு எப்போதும் ஒன்று சொல்லுவா மச்சான். என்ன சொல்லுவா? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு, அதான் அது இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்காடா. தங்கச்சி இருந்திருக்கா? அப்படின்னா பிறந்த உடனே இறந்துட்டாங்களா? 2 பேரும் ட்வின்ஸ் ஆண்டா மச்சான். என்னடா சொல்ற? இதெல்லாம் சொல்லவே இல்ல. அத அவ எப்பயோ சொன்னா, நானும் அதை அப்படியே விட்டுட்டேன்டா மச்சான். இப்போ ஆனா அந்த தங்கச்சி உயிரோட இருக்கா மச்சான். உயிரோட இருக்காளா? உனக்கு எப்படி தெரியும்? இறந்து போன தங்கச்சி எப்பரோ உயிரோட வருவா? நீ என்ன முட்டாளாடா? டேய் மச்சான், நான் உண்மையதான் சொல்றேன். ஒரு குழந்தை இறக்கலடா, இறந்த மாதிரி இவங்க பண்ணிருக்காங்க மச்சான். இப்போ அவ உயிரோட இருக்கா மச்சான். இப்போ ஷாலோட தங்கச்சி உயிரோட இருக்கா மச்சான். ஏய் லூசுத்தனமா பேசாத மச்சான். டேய் மச்சான், அந்த டாக்டர் வாயில இருந்தே வந்திருக்கு மச்சான். டாக்டர் வாயில இருந்தே வா? ஆமா மச்சான், அந்த ஃபுட்டேஜ் பாக்குறதுக்காக தான் நானே இது பண்ணேன். அதுல அந்த டாக்டரே சொல்லியிருக்காங்கடா, இப்போதைக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்கடா. ஷாலோட ஃபேமிலி கிட்ட அவங்க போய் சொல்லியிருக்காங்க, அவங்க பொண்ணு இறந்துருச்சுன்னு போய் சொல்லியிருக்காங்க மச்சான். என்னடா சொல்ற? சரிவா, இதை போய் அப்படியே சொல்லுவோம். எங்க? ஷாலோட அம்மா அப்பா கிட்ட, ஷாலு கிட்ட. முதல்ல அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாது. அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, இங்கதான் இருந்திருக்கா. தேடுறது ஒரு விஷயமாடா? தேடலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ ஒன்னு யோசிச்சு பாரு, நம்ம இங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுத்து வளர்த்தாங்க அந்த பேரண்ட்ஸுக்கு வருத்தமா இருக்காதடா? இவங்க போய் என் பொண்ணு கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா என்ன பண்ணுவ? அந்த பொண்ணு ஆசிரமத்துல வளர்ந்துருக்கலாம்லடா. அது புரியுது மச்சான், அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே மச்சான். தெரியறதுக்கு முன்னாடி சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாது மச்சான். அந்த பொண்ணை பார்த்துட்டு நல்லா இருந்தானா அப்படியே விட்டுருவோம். இல்ல ஆசிரமத்துல இங்க எங்கேயாவது வளர்னானா கண்டிப்பா இவங்க கிட்ட சொல்லுவோம் மச்சான். நம்ம எதுவும் தெரியாம பண்ண வேணாம் மச்சான். ஏன்னா 25 வருஷமா அவங்க வளர்த்துருப்பாங்க மச்சான். ஷாலுவோட அம்மா அப்பா எனக்கு என் பொண்ணு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா என்னடா பண்ண முடியும்? அதான் அத்தை மாமா கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கும் வருத்தமா போயிரும்ல. என்ன எதுன்னு தெரிஞ்சுப்போ, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மச்சான். சரி நீ ஏதோ சொல்ற, ஓகே. சரிடா, நான் போய் என் ஆளை பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க போற? ஆளை பார்க்க மச்சான். ஏ மச்சான், நீ என்னமோ பண்ணி, நீ என்ன விட மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் போறேன்டா, போடா. உனக்குதான் வேற வேலை இல்லைன்னு எனக்கும் வேற வேலை இல்லையாடா, போடா. வெயிட் பண்றா.
பேசாம போயிருடா. நான் என் ஆளை பார்க்க போறேன், பேசாம இருந்துரு. டேய் அந்த பொண்ணு போய் தேடணும்டா. நடுராத்திரியா போய் தேட போறேன், எனக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு. டைம் இல்லடா மச்சான், அவ வேற அங்க காத்துட்டு இருப்பாடா. நான் போய் பார்க்கணும் மச்சான். நாளைக்கு தேடிக்கலாம், நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் போலாம். விடுறா மச்சான், நீ எல்லாம் என் ஃப்ரெண்டாடா. ஹலோ, உன் ஃப்ரெண்டா இருக்கனால தான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க, பேசாம இருந்துரு. என் ஆளை பார்க்க போயிட்டு இருக்க நேரத்துல நீ கூட்டனேன்னு வந்தேன், அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை நாளைக்கு பாத்துக்கலாம், இப்ப நான் போறேன். போட போய் தொலை. உனக்காக வந்த இல்லடா, இதையும் சொல்லவே இதுக்காகவும் சொல்லவேடா. ஃப்ரெண்டுன்னு வந்தல, இருக்கட்டும்டா. பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க எழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. என் நண்பனை போல் யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தாயிட இல்ல இந்த பூமியில. ஜாதி இல்ல, வேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில எனக்கு கவலை இல்ல. நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே. மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே. சுவாசிக்க கூட முடியவில்லை, என்னை வாசிக்க மண்ணில் எவருமில்லை. என்னை எனக்கே பிடிக்கவில்லை, காரணம் கேட்டால் தெரிய